ஹலோ சில்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட்டோடு வந்திருக்கேன். என்னடா எஃப்எஃப் போடாமல் ஒன் ஷாட் வருதே அப்படின்னு ஒரு சில பேர் ஷாக்கில் இருப்பீங்க. என்னன்னு தெரில, இன்றைக்கி நான் ஒன் ஷாட்டோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மை சைக்கோ ஹஸ்பண்ட். ஓகே, நம்ம எந்த இன்ட்ரோ வேணால் டேரெக்டாக நம்ம இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஸோ பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டிருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஜேகேவை தான் காட்டுறாங்க. இப்போ ஜேகே தான், என்ன நடக்குதுங்க? ட்ரக்ஸை சேல் பண்ண சொன்னால் என்னத்தை பண்ணிகிட்ருக்கீங்க? ஆளுக்கு அங்கங்கே போய் திரிஞ்சிட்ருக்கீங்க. ஒழுங்கா உங்களுக்கு அந்த ட்ரக்ஸ் எல்லாம் உருப்படியாக எடுத்து வைக்க தெரியாதா? எல்லா ஃபெயிலையும் நான் தான் பண்ணணுமா? ஏன் இந்த பிஏ மார்க் எங்கே போனோம்? மார்க் இங்கே வா. பாஸ் வந்துட்டான். என்ன பண்ணிகிட்ருக்கா? எனக்கு பிஏவாக இருந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கா? கரெக்டாக அந்த ட்ரக்ஸ் எல்லாம் எங்கே போகணும்னு உனக்கு தெரியாதா? பாஸ் கோவப்படாதீங்க பாஸ். நீ பண்ணுற வேலைக்கு கோவப்படாமல் என்ன பண்ணணும்னு நினைக்கிறா? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிகிட்டே இருக்கியா மார்க்? உனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அங்கே இருக்க எதையாவது தேடுறாரு. ஒரு ஷார்ட்டை ஒன்று கிடைக்கிது. ஷார்ட்டே கிடச்சோன்னு ஜேகே தான் அந்த ஷார்ட்டையே பிடிச்சி அந்த பிஏ மார்க்கை பிடிச்சி அப்படி அடிக்கிறாரு. இப்போ மார்க் தான், பாஸ் விட்டுருங்க பாஸ், நான் அடுத்த தாட்டி இந்த தப்பு பண்ண மாட்டேன் பாஸ் விட்டுருங்க பாஸ் அப்படின்னு அந்த மார்க் தான் கத்திட்டு இருக்காரு. இப்போ ஜேகே தான், என்ன தைரியம் உன்னை நம்பி எல்லாத்தையுமே விட்டுட்டு போனால் நீ இப்படி தானே பண்ணவா? இப்படி தானே? பாஸ் அப்படிலாம் இல்லை பாஸ் விட்டுருங்க பாஸ் அப்படின்னு மார்க் தான் ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காரு. இது ஜேகே பார்த்துட்டு, இது உனக்கு தேவை? நான் உன்னைய இங்கே இருக்க எல்லாத்தையும் பார்த்துக்க தானே சொன்னேன். நீ என்னத்தை பண்ணிகிட்ருக்கா? சாரி பாஸ், நான் இனி பார்த்துக்கிறேன். ஆமாம், இப்போ 50 ட்ரக்ஸ் போயிடுச்சு. 50 ட்ரக்ஸ் எவ்வளோ கோடின்னு உனக்கு தெரியுங்களா? பாஸ் தெரியும் பாஸ் விட்டுருங்க பாஸ், என்னை அடிக்காதீங்க பாஸ் அப்படின்னு மார்க் தான் ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கா. இப்போ ஜேகே தான், சரி பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இப்போ மார்க் தான், ஐயோ வலிக்குதடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் ஆயில்மெண்ட் தடவிட்டு இருக்கா. இப்போ இன்னொரு பாடி கார்டு வந்துட்டு, என்ன மார்க், என்ன இப்படி அடி விழுந்திருக்கு? டேய் ஓனிட்டு போனான், நீ வேற ஒருத்தான். அவர் என்ன பேசிட்டு போகிறான்னு உனக்கு தெரியுதான் தெரிலையா? நம்ம மேலே தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்குன்னு இப்படி அடிக்கிறது? அவன் எப்பயுமே அப்படி தான், அது உனக்கு தெரியவே தெரியாதா? ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் என்ன தப்பு பண்ணேன்? அவர் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காரு? அது யாருக்கு தெரியும்? எல்லாம் பழகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கா ஒரு மாதிரியாக இருக்கார். இப்போ ஜேகே தான், என்ன நடந்துட்டுருக்கீங்க? சின்ன என்ன பேசிகிட்ருக்கீங்களா? உங்களோட வேலை இதுவோ, அது உங்களுக்கு பார்க்க தெரியாதா? சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேலை பார்க்க போக, இப்போ ஜேகே தான் இவ்வளோ உச்சக்கட்ட கானில் இருக்கார். எங்கே போய் அவரோட கோவத்தை காட்டணுன்னே தெரியல. அப்படியே வீட்டுக்கு வராரு. இப்போ வீட்டில் இருக்க பைக்ஸ் தான் எல்லாருமே ஜேகே பார்த்துட்டு அப்படி நடுங்குறாங்க. ஜேகே பாஸ் அப்படின்னு சொல்ல, என்ன பாஸ் இந்தாங்க காஃபி அப்படின்னு சொல்ல, காஃபியும் குடிச்சிட்டு, எங்க அந்த சிகரெட்? பாஸ் அது நீங்கள் குடிக்கக்கூடாது. எனக்கு ஆர்டர் போடுறியா? திட்டு வா பாஸ் எடுத்துகிட்டு வரேன் பாஸ், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க பாஸ் அப்படின்னு சொல்ல, இப்போ ஜேகேவும் சரி போய் இன்னும் 5 மினிட்ஸில் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லோன்னே அந்த மெயினும் போய் சிகரெட்டை எடுத்துகிட்டு ஜேகே கையில் கொடுக்கா. இப்போ ஜேகேவும் அந்த சிகரெட்டை ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே ஊதுறாரு. அவ்வளோ ஸ்மோக் வருது. இப்போ ஜேகே தான், இதை பண்ணால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கா. கரெக்டாக மார்க் வராரு. பாஸ் சொல்லு மார்க், என்ன இவ்வளோ தூரம்? பாஸ் இந்த ஃபைலில் உங்களோட சைன் வேணும். இங்கே கூட
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை செக் பண்ணோம். ஜேகேக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது அந்த ஃபைலை பார்க்க அப்படியே அந்த ஃபைலை தூக்கி அடிச்சிட்டு ஜேகே தான் சப்புன்னு மார்க்கோட கன்னத்தில் ஒன்று விழுக. இப்போ மார்க் தான் அப்படியே வந்து முழிக்கிறாரு. இப்போ ஜேகே தான் என்ன ஃபைல் கொண்டு வந்திருக்கான் மார்க், இதை நான் உங்ககிட்ட சுத்தமாக எதிர்பார்க்கல. என்ன மாதிரி ஃபைல் இது? ஒன்றுமே ப்ராப்பராக இல்லை. யார் எந்த லேண்டோட ரெஜிஸ்டர் நம்பர் எதுவுமே இல்லை, அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கா. யார் இதில் சைன் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்ட பேர்லாம் பார்த்துட்டு இவங்கிட்ட போய் சைன் வாங்கலையா, ஓ இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கு தான் ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்ககிட்டே போய் பார்த்துட்டு என்ன ஃபைல் கொடுத்து வச்சுருக்கேன் எம்பி கிட்ட, நான் எல்லாத்தையுமே விவரமாக இன்ஃபர்மேஷனோடு நான் பண்ணுவேன், சரியா? எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்போ வந்தே ஆகணும் வித்தின் 5 minutesரா அப்படின்னு சொல்ல. வித்தின் 5 minutesல ஜேகே முன்னாடி எல்லாமே வந்து அசம்பிள் ஆகுது. இப்போ ஜேகே தான் அப்படியே மார்க்கை முறைச்சிட்டு பார்த்துட்டு, என்ன மார்க் வேலை செஞ்சிட்ருக்கா? ஒரு லேண்டை வாங்குறோன்னு தெரிஞ்சிருந்தா எல்லா இன்ஃபர்மேஷனும் வேணும், இல்லைன்னா அந்த லேண்ட் நம்மளுக்கு கிடையாது, புரியுதா? பாஸ் பாஸ் சாரி பாஸ், நீ இங்கே இருந்தால் நீ வேலைக்காக மாட்டா, என் கூட வா அப்படின்னு சொல்ல. இப்போ மார்க் தான் ஒரு மாதிரி பயப்படுறாரு, எங்கே கூட்டிகிட்டு போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயப்படுறாரு. இப்போ ஒரு காட்டில் கொண்டு விடுறாரு. இன்னைக்கு 1 night, என்னது இன்னைக்கு 1 night இந்த காட்டிலே நீ இருக்கிற, உன்னை எந்த விலங்கு வேணாலும் கட்டிச்சு கொத்தரி சாப்பிட்லாம், சரியா? நாளைக்கு நீ உசுரோடு இருந்தேன்னா கம்பெனிக்கு வந்து சரி, நீ இப்படிக்கு நான் இங்கேருந்து கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் ஸ்மோக் பண்ணிட்டு அந்த சைடு கிளம்புறாரு. இப்போ மார்க் தான் ஐயோ ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, ஐயோ என்னென்னமோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு. அங்கே நிறைய விலங்கோட சவுண்ட்லாம் கேட்டுகிட்டே இருக்குது. இப்போ மார்க் தான் ரொம்ப பயப்படுறாரு. என்ன பண்ணுறது, என்னது இது, என்ன மாதிரி சவுண்டை தான் இதெல்லாம், ஒன்றும் புரிய மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் தான் சுற்றி பார்க்குறாரு. அவருக்கு போக போக இன்னும் பயம் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ ஜேகே தான் ஒரு midnight 1 o'clock அப்படியே காரை எடுத்துகிட்டு அந்த காட்டுக்கு வராரு. காட்டுக்கு வந்துட்டு அப்படியே மார்க்கை பார்க்குற. மார்க்கு அப்படியே குளிரில் நடுங்கிட்டு ஒரு மரத்துக்கு கீழே உட்கார. இப்போ ஜேகே இதை பார்த்துட்டு, என்ன மார்க் நல்லா இருக்கு போல அப்படின்னு கேட்க, பாஸ் என்னை கூட்டிகிட்டு போயிருங்க பாஸ், உனக்கு இந்த தண்டனை தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்புறாரு. மார்க் தான் ஒரு மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுட்டு, ஐயோ இவர்கிட்ட தான் ஒரு அசிஸ்டண்ட்டாக நான் இருக்க போகிறேன், அதுதான் என்னோட பெரிய தப்பு, ஒரு சைக்கோ கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன், என்ன பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு மார்க் வந்து புலம்புறாரு. இப்போ கொஞ்ச நேரம் டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் கம்பெனியில் தான் காட்டுறாங்க. ஜேகே வந்துட்டாரு. மார்க்கும் வந்துட்டாரு. ஜேகே பார்த்துட்டு, என்ன மார்க் உயிரோட வந்துட்ட போல பாஸ், அதான் சொல்லு பாஸ், சாரி பாஸ், இனி இந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன், அதுக்காக தான் இந்த பனிஷ்மெண்ட் அவனுக்கு கொடுத்தான், இன்னமா உனக்கு புரியலை பாஸ், சாரி பாஸ், ரொம்பவே சாரி பாஸ் அப்படின்னு சொல்ல. சரி இனே இந்த மாதிரி தப்பு பண்ணேன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டை நான் கொடுப்பேன், இந்த வாயால் பேசுகிறது அதால் பேசுகிறதுலாம் ஒன்லி ஆக்ஷன் தான், புரியுது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. மார்க்கும் ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ ஜேகே அப்படியே காரை எடுத்துகிட்டு வெளியே கிளம்புறாரு. இப்போ மார்க் இதை பார்த்துட்டு, பாஸ் நானும் வா அப்படின்னு சொல்ல மார்க்கும் அப்படியே ஜேகே கூட ஏறி போகிறாரு. இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் தான் வெயிட் பண்ணுறாரு ஜேகே. இப்போ மார்க் அதை பார்த்துட்டு, என்ன பாஸ் இங்கே எதுக்கு வெயிட் பண்ணுறோம், இது உனக்கு தேவையில்லாத வேலை, வாயை மூடிட்டு மெய்யா இரு
அப்படின்னு சொல்லி ஜேகே தான் சொல்ல. இப்போ ஜேகே ஒரு சிகரெட் எடுத்து அப்படியே வாயில் வச்சு ஸ்மோக் பண்ணிகிட்ருக்க. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு க்யூட்டாக ஒரு பையன் அழகாக அந்த ரோட் சைடு நடந்து போக ஜேகே அந்த பையனை ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்காரு. இப்போ மார்க் இதை பார்த்துட்டு, பாஸ் என்ன பாஸ் இந்த பையனை இப்படி பார்க்குறீங்க, என்ன லவ்ஸா அப்படின்னு கேட்க, வாயா மூடுன்னு ஒன்று சொன்னான். சரி பாஸ் சரி பாஸ் சரி பாஸ் சரி பாஸ் நான் வாயை மூடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் வந்து வாயை மூடிக்கிட்டாரு. இப்போ ஜேகே தான், பா ரொம்ப டொலவாக இருக்கான், ஓ பார்க்க பார்க்க என்னமோ தோணுது, போதை பொருளாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் என்னென்னமோ திங்க் பண்ணிகிட்ருக்க. இப்போ மார்க் தான், பாஸ் 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 அது அவர் ஒரு ஹியூமன் பாஸ், ட்ரக்ஸு கிடையாது அப்படின்னு சொல்ல, அது எனக்கு தெரியும், நீ வாயை மூடிட்டு உன் வேலை என்னமோ அதை பாரு சரியா, என் வேலையில் நுழையாத, புரிஞ்சுதா? புரிஞ்சுது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் அந்த சைடு கிளம்பிட்டாரு. இப்போ ஜேகே தான் அப்படியே காரை விட்டு கீழே இறங்கி அப்படியே டேவை ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. அங்கே நிற்கிறது டே தான். ஜேகேக்கு டேன்றது அந்த நேம்லாம் தெரியவே தெரியாது. இப்போ மார்க் தான் அப்படியே ஒரு ஃபைலை மாதிரி ஒன்று கொண்டு வராது. இப்போ ஜேகே அதை மேலும் கீழமாக பார்த்துட்டு, என்ன ஃபைல் இது பாஸ்? இப்போ நீங்கள் ஒரு பர்சனை திருன்னு முடிச்சு பார்த்தீங்களா? ஆமாம், அந்த பர்சனோட டீட்டெயில்ஸ் கேட்கவே இல்லையா? நீயா? நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நான் எடுத்து கொடுத்துறேன் பாஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்கு, உனக்கு அந்த பையனை முன்னே தெரியுமா? எனக்குலாம் தெரியவே தெரியாது பாஸ், என்னையா சந்தேகமே படாதீங்க அப்படின்னு சொல்ல, சரி சரி சந்தேகம் படலை, நம்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே டேவோட பிக்சரு, எந்த இயர், பர்த் டேட்டு, எங்கேருந்து வந்திருக்கான், எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த ஃபைலில் இருக்குது. எல்லாத்தையுமே படிச்சுட்டு, காலேஜ் செகண்ட் இயர், நைஸ், நல்லதா போச்சே, என்னோட ஏஜில் சின்னவன் போல. ஆமாம் பாஸ், வாயை பொத்துறியா? ஓகே, இந்த பையனை நான் தூக்கியே தருவேன் பாஸ். ஆமாம், இந்த பையன் மேலே என்னன்னே தெரில, ஒரு மாதிரி ரொம்ப பைத்தியங்கார மாதிரி லவ் பிடிச்சிக்கிச்சு. என்ன பாஸ், லவ்வு பிடிச்சிக்கிச்சா பாஸ்? லவ் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, இது என்ன லவ் பிடிச்சிக்கிச்சு? அது ஒரு பேய் மாதிரி தான்டா, லவ்ன்றதும் ஒரு பேய், அந்த மாதிரி வச்சுக்கோயேன். என்னம்மா சொல்கிறீங்க பாஸ், ஆனால் நீங்கள் காதலில் விழுந்தது எனக்கு ஏதோ சிரிப்பாக வருது. ஷர்ட் அப். என்னை பார்த்து நீ என்ன சொன்ன? என்னை பார்த்தா சிரிப்பாக வருதா? அப்படியா மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கன்று எடுத்து நீட்ட. இப்போ மார்க் தான், சாரி பாஸ் ஏதோ தப்பாக சொல்லிட்டான். அப்போ அந்த பயம் இருக்கணும், வாயை பொத்திட்டு இங்கே நிற்கிற. சரி பாஸ் நான் அமைதியாகவே நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் தான் அமைதியாக நிற்கிறாரு. இப்போ ஜேகே அப்படியே டிவி ஒரு மாதிரி ஒத்து பார்க்குறாரு. அங்கிட்டே அழகா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாப்பியாக கிளம்புறாரு வீட்டுக்கு. இப்போ டேவோட வீட்டு சைடு தான். இப்போ டே தான் அப்படியே அழகாக வீட்டுக்கு வராரு. அம்மா நான் வந்துட்டேன். வா டேப்பா, இப்போ தான் வந்தியா? ஆமாம்மா இப்போ தான் வந்தேன். என்னம்மா இது, யார் இது? இது வந்து பக்கத்து வீட்டுக்காரனோட பையன்டே. சரிம்மா, நான் இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது. சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு டேவோட அம்மா வழியே நிற்பா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பி அப்படியே அவங்க 2 பேரும் ப்ராஜெக்ட் ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. இப்படியே அந்த டே வந்து ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ ஜேகே தான் அப்படியே காலேஜோட வாசலில் நிற்க. இப்போ மார்க் தான் தூக்க கலக்கத்தில் தூங்கி விழுகிறாரு. பாஸ் அப்படின்னு ஓண்ட, என்ன பாஸ், நம்ம இங்கே வந்து 5 மணிக்கு வந்தோம் பாஸ், காலேஜ் 9 மணிக்கு திறக்கும் பாஸ், அதனால் இப்போ என்ன வாயை மூடிட்டோன்னா நிற்க முடியாதா பாஸ்? உங்களுக்கு ஃபோனு கொடு, என்ன
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சைட்லேருந்து அவருக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வந்திருக்கோம். இப்போ ஜேகேவும் கார் எடு, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். பாஸ் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல அப்படியே கிளம்புறாங்க. கிளம்பி ஒரு ஒரு பர்சனை பார்க்க போக இப்போ அந்த பர்சன் தான் கால் மேலே கால் போட்டு, என்ன ஜேகே எதுவும் மாஃபியா ஒர்க்கும் பார்க்காம கம்பெனி ஒர்க்கும் பார்க்காம ஏதோ காலேஜ் வாசலில் நிற்கிறதா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன ஜேகே பழக்கம் இது? அது சாரி சாரி, என்கிட்ட எதுக்கு நீ சாரி கேட்டுட்டுருக்கா? என்ன ஆச்சு உனக்கு? சாரி, நான் இனி இந்த ஒரு தப்பை பண்ண மாட்டேன். சரி நம்புகிறேன். நம்பர் 1 மாஃபியா. ஏதோ பண்ணிகிட்ருக்கா. பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஒரு பர்சன் சொல்ல ஜேகேவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார். இப்போ டே சைட் காமிச்சோன்னா டே தான் அவ்வளோ அழகாக அந்த காலேஜோட ப்ராஜெக்டை சப்மிட் பண்ண. இப்போ டேக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் விழுந்துருச்சு. டேவும் அவ்வளோ ஹாப்பி. இப்போ டே தான் டேய் நீயும் தானே சேர்ந்து பண்ண, வா எங்கள் வீட்டில் நான் ட்ரீட் வைக்கிறேன். உண்மையாவா டே? உண்மையாதான், வரியா? வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டேவோட வீட்டுக்கு போக இப்போ டே தான், அம்மா எங்கள் ப்ராஜெக்ட் செலக்ட் ஆயிடுச்சு, நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். பரவாயில்லையே டே, யார் உங்க கூட சேர்ந்து பண்ணா? தான் இந்த பையன்தான். சரிப்பா 2 பேரும் உட்காருங்க, நான் கேக் ரெடி பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ல டேவும் அம்மா நானும் ஹெல்ப் பண்ணுறேன். சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேவும் போய் ஹெல்ப் பண்ணுறாரு கேக் செய்ய. 2 பேரும் கேக் செஞ்சு அந்த பையனுக்கு கொடுக்க அந்த பையனும் சாப்பிட்டுட்டு டே ரொம்ப சுவையாக இருக்குது, ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணிக்க, சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஐயோ தேங்க்யூ, என் அம்மாவும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, தேங்க்ஸ் ஆண்டி இந்த ட்ரீட்டுக்கு. பரவாயில்லப்பா, நீங்கள் 2 பேரும் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிக்கிங்க, அது செலக்ட் ஆகிருக்கு, நல்லது தான் அப்படின்னு சொல்ல தேங்க்யூம்மா அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு சரிட்டே எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் டியூஷன் கிளம்பணும். என்னடா காலேஜ் போயிட்டு டியூஷனா? ஆமாம், நான் வந்து டியூஷன் போகணுன்னா நான் டியூஷன் வச்சு நடத்துகிறேன். அப்படியா? டியூஷன் வச்சு நடத்துகிறேன்னா என் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பையன் இருக்கான், அவன் சுத்தமாக படிக்கவே மாட்டான், என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான், அவனை வேணால் கூட்டிகிட்டு போறியா? சரி நீ அனுப்பிச்சி வைக்கிட்டே, நான் பார்த்துக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அந்த பையனை அனுப்பிச்சி வைக்க. இப்போ டே சொன்ன அந்த நெய்பர்ஹுட் பையனும் அனுப்பிச்சி வைக்கிறாரு டே தான். இப்போ டே தான் டேய் இதுதான் அந்த பையன், பார்த்துக்கோ, நான் இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டே அந்த சைட்லேருந்து கிளம்பிட்டாரு மாலுக்கு. இப்போ ஜேகே அந்த சைட் ரோட்டில் தான் அப்படியே கண்ணை வச்சு அப்படியே ஷூட் பண்ணிகிட்ருக்காரு எனிமீஸை. உங்களால் தப்பிக்கவே முடியாது, என் கையில் ஃபஸ்ஸாமல் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கத்தி அந்த துப்பாக்கி புல்லட்ஸு இப்படி இப்படின்னு ஃபைட் போயிட்டுருக்கு. எல்லா மக்களும் இப்படி தள்ளி தள்ளியே நிற்கிறாங்க. டேவும் அந்த சைடு தான் வராரு. என்ன சத்தம் இது அப்படின்னு பார்க்குறாரு. அவங்க ஜேகே தான் ஃபேஸில் மாஸ்க் போட்டுட்டு நைஃபு அந்த கன் ஷூட்டு எல்லாமே நடக்குது. டேலாம் ஒரு மாதிரி இப்படி ஃப்ரீஸ் ஆகி நின்ட்டாரு. யார் இது, என்ன இப்படி ஷூட் பண்ணுறாரு, இப்படி அந்த நைஃபை தூக்கி வீசுகிறாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேதா ரொம்ப பயந்துட்டு அந்த சைடு ஒளிஞ்சிக்கிட்டாரு. இப்போ ஜேகே எல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு யார்கிட்ட மோத்தணும்னா பார்த்து மோடுங்க, யார்கிட்டயோ சரியான பர்சன்கிட்ட மோதுறோன்னு நினச்சிட்டு இந்த ஜான் ஜேக் கிட்ட வந்துட்டீங்க போல, வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனிமீஸ் தான் கத்திக்கிட்டே இருக்கா. இப்போ ஜேகே தான் ஷட் அப், எனக்கு கத்துனா சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைஃபை எடுத்து அப்படியே வாயிலே குத்துறாரு. அந்த பர்சனும் அப்படியே இறந்து போகிறாங்க.
இப்போ ஆம்புலன்ஸ் வருது, போலீஸும் வருது. போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி ஜேகே வந்து எஸ்கேப் ஆகிட்டாரு. இப்போ டேதான் அந்த நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவரால் என்ன பண்ணுறதுன்னு கூட ஒன்றும் ப்ராசஸ் ஆக மாட்டேங்குது. ஆனால் ஜிகேவை பார்த்தோன்னே ரொம்ப பயந்துருப்பார். ஆனால் ஒரு சில இது பார்த்தா ஜிகே மேலே ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கும். இப்போ ஜேகே தான் என்ன என்ன நடக்குதுங்க அப்படின்னு அந்த கம்பெனியில் தான் போய் பார்த்துருப்பாரு. கம்பெனியில் என்னென்னமோ போயிட்டுருக்கு. இப்போ ஜேகே தான் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் கேட்டா அப்படின்னு சொல்ல, சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி ஸ்டாண்டப் பண்ணி நிற்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு கேட்டேன். சார் ஸ்டார் மார்க்கெட் எல்லாம் டவுன் ஆகிட்டுருக்கு. என்ன சொல்கிறியா? ஆமாம் சார், எல்லாமே டவுன் ஆகிட்டுருக்கு. என்னாச்சுன்னு தெரியல. எங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அவரோட லேப்டாப் எடுத்து பார்க்குறாரு. ஷட், யார் இந்த வேலையை பார்த்தா? சார் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல ஜேகே யாரையுமே நம்மள, எல்லாருமே இங்கே அசம்பிள் ஆகாங்க, எல்லா ஸ்டாஃப்ஸுமே அசம்பிள் ஆகணும் அப்படின்னு சொல்ல எல்லாருமே அசம்பிள் ஆகி நிற்கிறாங்க. யார் இந்த வேலையை பண்ணாங்களோ கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் இருக்கும், இல்லைன்னா மொத்த பேரும் பனிஷ்மெண்ட் வாங்க வேண்டியதாக நிலமை இருக்கும். அது என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? இந்த சாட்டை இருக்குல்ல, சாட்டை இதில் 100 அடி வாங்கணும். நீங்களாம் வெளியே வந்துட்டிங்கன்னா 50 அடியோடு நிறுத்திப்பான், இல்லைன்னா 100 அடி கொடுப்பான். சரியா? கொஞ்சம் அந்த பர்சன் வெளியே வந்தால் நல்லா இருக்கும், கொஞ்சம் வெளியே வரீங்களா அப்படின்னு சொல்ல யாருமே வரல. இப்போ ஜேகே தான், ஓகே உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், நான் 1லேருந்து 3 வரையும் இன்னும் வேணாம், நீங்களாம் வெளியே வந்துட்டிங்கன்னா நல்லது, இல்லைன்னா 100 சவுக்கடிக்கு ரெடி ஆகிக்கோங்க. என்ன ஆரம்பிப்போமா? 1 2 3. பரவாயில்லையே, வெளியே வந்துட்டா. பிளாக் ஷிப், கருப்பாடு, நீ என் கம்பெனிலேயே வேலை செஞ்சுட்டு என்ன தைரியம் இருந்தா அதர் கம்பெனிக்கு நீ சேவை செய்வ, இது தப்பில்லை. பாஸ் பாஸ் சாரி பாஸ், இதோ தெரியாமல் பணத்துக்கு ஆசைப்பட்டு. ஓ, பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்ண மாதிரி தெரியலையே பாஸ். நமக்கு பாஸ், நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் கிடையவே கிடையாது. உன்னைய விலை கொடுத்து தானே வாங்கினாங்க. அந்த இருக்க கம்பெனியை விட்டு தான் இந்த கம்பெனிக்கு வந்தேன். ஐ ஆம் ரைட் பாஸ். அது வந்து கரெக்டா தப்பா? பஸ் கரெக்டு தான். அப்போ இதுக்கு இந்த கம்பெனிக்கு நீ சேர்ந்த? சரி, நான் எதை சொல்ல, கம்பெனிக்கு சேர்றது தான் சேர்ந்த. அது என்ன எனக்கு துரோகம் பண்ணுறது? எனக்கு அப்படி துரோகம் பண்ண பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல, தெரியுமா தெரியாதா? பாஸ் தெரியும் பாஸ். அப்புறம் என்ன கீத்துக்கு என்னை ஏமாத்தனா? பாஸ் 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 தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி பாஸ். காதில் விளையல, தெரியாமல் பண்ணிட்டியா? என்ன சாதாரணமாக நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அந்த சாட்டையை எடுத்து அந்த பர்சனை அப்படி அடிக்கிறாரு. எல்லா எம்ப்ளாயீஸுமே ஷாக்கில் நிற்கிறாங்க. ஜேகே இவ்வளோ சைக்கோவா அப்படி அடிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு மார்க் தான், பஸ் 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 போதும் பஸ் போதும் பஸ், சித்திர போகிறோம், சாவட்டும் அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அந்த அடிக்கிறாரு. அந்த பர்சன் அங்கேயே செத்து போயிட்டான். இப்போ எல்லா எம்ப்ளாயீஸும் அப்படியே ஷாக்கில் முழிச்சு பார்க்குறாங்க. இப்போ ஜேகே தான், இங்கே பாருங்க,
என்னை ஏமாற்றணும், என்னை சீட் பண்ணணும்னு யாராவது நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் பனிஷ்மெண்ட். எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கோம். நான் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்புறாரு. மார்க் தான் ஜேகேவை பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறாரு. மார்க்கை இப்போ ஜேகே, மார்க் உள்ளவா பாஸ், சொல்லுங்க பாஸ், அந்த கம்பெனி மீட்டிங்கா இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வைங்க. பாஸ் என்ன டக்குன்னு சொல்கிறீங்க, வையுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜேகே சொல்ல பேச்சு கேட்காம ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அந்த மீட்டிங்கை வைக்க ஜேகே தான், உன்னை 5 மினிட்ஸில் அந்த மீட்டிங்கை வச்சு சொன்னேன், நீ என்ன பண்ணியிருக்கா, இங்கேருந்து போய்கிட்டு கண்ணு முன்னாடி நிற்காத போ அப்படின்னு சொல்ல மார்க்கும் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இப்போ அங்கே வந்து மீட்டிங் போயிட்டுருக்கு, சீரியஸாக போயிட்டுருக்கு. இப்போ ஜேகேக்கு கரெக்டாக ஒரு கால் வருது. இப்போ ஜேகே தான், எக்ஸ்கியூஸ் மீ 1 மினிட் அப்படின்னு சொல்ல, ப்ரொசீட் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. ஜேகேவும் காதில் வச்சுட்டு, ஹலோ யார் அது அப்படின்னு சொல்ல, ஹலோ மிஸ்டர் ஜாங்கோக் கரெக்ட்? இல்லை ஜியான்ஷிக் மிஸ்டர் மாஃபியா கரெக்டா? நீ யாரு? என்ன யாருன்னா உனக்கு தெரியாதா? நான் தான் மேட். மேட் நீயா? என்ன 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 பண்ணிகிட்ருக்கா? கூல் டவுன் ஜேகே, இதுக்கே நீ இப்படின்னா இன்னும் போக போக என்னென்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு மெய்ட் தான் அப்படி ஜேகே பயம்படுத்த. என்ன பயம்படுத்தி பார்க்கலான்னு நினச்சியா? ஜேகே அப்படிலாம் இல்லை ஜேகே, அவங்களெல்லாம் பயன்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லுவேன் நினச்சியா ஜேகே? சொல்லுங்க மரியாதையா என்ன பண்ணி வச்சிருக்க மீட் சொல்லிடு. அதை நீயே கண்டுபிடிச்சிக்கோ சாங்கோக். ஜேக் போங்க. உங்களுக்கு முக்கியமான பர்சனுக்கு உயிருக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்காங்க, முடிஞ்சா போய் காப்பாற்றிக்கோங்க போங்க அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது டே தான். டே அடிச்சு பிடிச்சி போகிறாரு. டேவை பார்த்தோன்னா டே அங்கே ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக வராரு. அங்கே ஒரு வண்டி தான் அப்படியே டேவை இடிக்கலான்னு வர ஜேகே கரெக்டாக டேவை காப்பாற்றிட்டாரு. இப்போ டே தான் அப்படியே முடிச்சு ஜேகே பார்த்துட்டே இருக்காரு. ஜேகே தான், உனக்கு எதுவும் ஆகலை இல்லை டே? எனக்கு எதுவும் ஆகலை. உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜேகே. கொஞ்சம் சேஃபாக போ சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு டே அந்த சைடு கிளம்பிட்டாரு. டேவோட மைண்டில் அவ்வளோ ஓடுது, எப்படி இந்த பர்சன் வந்து டக்குன்னு என்னை காப்பாற்றிருக்கலாம், இவர் ஒரு சைக்கோ மாஃபியா நிறைய பேர் என்னென்னமோ சொன்னாங்க, இவரை பற்றி நியூஸ் பேப்பர்லேயும் நான் கேள்விப்பட்டேன், என்ன இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு டே தான் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து மண்டையை பிடிச்சி யோசிச்சுட்டே இருக்காரு. இப்படியே கொஞ்சம் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. டேக்கு என்னன்னு தெரில, ஜேகே மேலே ஃபீலிங்ஸாக இருக்கா. இப்போ ஒன் டே தான் ஒரு புக்கை எடுத்து ஜேகேக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இப்போ ஜேகே இதை பார்த்துட்டு, இங்கே பாரு, தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாத, நான் உனக்கு கிடைக்க மாட்டேன், புரிஞ்சுக்கோ, நான் ஒரு சைக்கோ மாஃபியா, உனக்கே தெரியும், என் கூட வாழ்ந்து உன்னோட லைஃப்பை நீ கெடுத்துக்காத. ஜேகே என்ன ஆனாலும், என்ன மாதிரி நீ என்னை டார்ச்சர் பண்ணாலும் நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன். மேரேஜ் பண்ணால் நான் ஒன்று மட்டும்தான் பண்ணிப்பேன், இல்லைன்னா நான் செத்துருவேன் ஜேகே. சரி என்ன பண்ணணும், உன்னை மேரேஜ் பண்ணணும், சரி பண்ணிக்கிறேன். ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் ஏன் ஜேகே இப்படிலாம் என்ன பண்ணுறேன்னு என்னை கேட்டேன்னு வச்சுக்கோயேன், சத்தியமாக நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது.
புரியுதா? புரியுது ஜிக்கி அப்படின்னு சொல்லிட்டு டீக்குக்கு 2 பேத்துக்கும் மேரேஜ் நடக்குது. இப்போ ஒரு பங்களால தான் காட்டுறாங்க. ஜேகேவோட பங்களா தான். இப்போ ஜேகே தான் உள்ளே போ. சரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து உள்ளே போகிறாரு. டே இங்கே எங்கே வேணாலும் நீ போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். மெய்ட்ஸ் இருக்காங்க, நீ மெய்ட்ஸ் கிட்ட சொன்னால் அவங்களே சமைச்சு கொடுத்துருவாங்க. நீ எந்த கஷ்டமும் பட வேணாம். சரி சரி ஜேகே அப்படின்னு சொல்ல என்கிட்டேருந்து கொஞ்சம் சேஃபாகவே இருந்துக்கோ. சரி அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து மேலே போயிட்டாரு. இப்போ ஜேகேவும் வெளியே கிளம்பிட்டாரு அவரோட ஒர்க்குக்கா. இப்போ அந்த டேவும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே ரொம்ப டென்ஷனாக அந்த சோஃபாவில் உட்காந்துருக்காரு. இப்போ டே தான் அப்படியே அந்த மெய்டு போட்ட காஃபியை அப்படி எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. ஜேகே காஃபி. என்ன காஃபியா? எனக்கு வேணாம், இங்கேருந்து கிளம்பு, என் கண்ணு முன்னாடி நிற்காதா, நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன். சிக்கனா நான் காஃபி தான் இங்கேருந்து போட்டான்னு சொன்னான். சிக்கி காஃபி குடிச்சிட்டு சொன்னால் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே டென்ஷனில் டேவை சப்புன்னு ஒரு அடி அடிச்சிட்டாரு. டே தான் அப்படியே அழுக்கிறாரு. ஜிகே ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை பிடிச்சி இங்கேருந்து போ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்ல டேவும் அங்கேருந்து அழுதுட்டு கிளம்புறாரு. ஜிகே ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு தலைவாணி ஹக் பண்ணிட்டு அப்படி அழுகிறாரு. இப்போ ஜேகே தான் என்ன பண்ணிட்டுருக்காட்டே. ஜிகே வெளியவா சொல்லு ஜிகே, எனக்கு ஒரு சூடாக பால் கொண்டு வா. சரி ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு டேவும் போய் பால் கொண்டு வராரு. இப்போ அந்த பாலை குடிச்சிட்டு என்ன பால் இது ஜிகே, அது வந்து அப்படின்னு சொல்ல அந்த பாலை எடுத்து அப்படியே டேவோட மண்டியிலே கொட்டா. இப்போ டே தான் சுடுது, ஜேகே ஜேகே ப்ளீஸ் ஜேகே இப்பெல்லாம் பண்ணாத ஜேகே ஜேகே. என்ன தைரியம் உன்னை பால் நல்லா சுவையாக கொண்டு போனா என்ன பால் இப்படி கசக்குது, குடிச்சு பாரு. ஜேகே 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 வேணாம் ஜேகே, வலிக்குது ஜேகே. வலிக்குதா எரியுதா அப்படின்னு சொல்லி ஜேகே தான் ரொம்ப சைக்கோட்டிக்காக டேக்கிட்ட பிஹேவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகே ஒரு கண்ணாடி எடுத்து டேவோட வண்டியிலே உடைக்கிறாரு. ஏன்னா ஜேகே அவர் ஒரு ஃபைலை கேட்டால் டே வந்து வேறு மாதிரி ஃபைலை எடுத்து கொடுத்துருப்பாரு. அதனால கம்பெனிக்கு ஒரு பெரிய லாஸு. அதனாலேயே ஜேகே ரொம்ப கோவப்பட்டு டேவோட மண்டையிலே கிளாஸை போட்டு அப்படி உடச்சிருப்பாரு. டேவோட மண்டையிலேருந்து அவ்வளோ பிளட் வருது. ஒவ்வொரு நாளும் டேக்கு வந்து நரக வேதனை தான். ஜேகே கிட்டேருந்து அவ்வளோ பனிஷ்மெண்ட் வந்து வாங்கிட்டுருக்காரு. அவரால் தாங்க முடியல. அவர் உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ காயமாக இருக்குது. ஜேகே அதெல்லாம் சுத்தமாக கண்டுக்கல. அவருக்கு அவரோட வேலை. இப்போ டேவை தான் காமிக்கிறாங்க. டே தான் நான் இவரை மேரேஜ் பண்ணியிருக்கவே கூடாது. இவர் முன்னையே சொன்னார், என்னை மேரேஜ் பண்ணிக்காத, நீ தான் சிரமப்படுவேன் முன்னையே சொன்னார். நான் கேட்கவே இல்லை. நான் இவர் வேணும்னு நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டது என்னோட தப்பு தான். நான் என்ன பண்ணுவேன்? இப்போ எனக்கு வலிக்குது, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேதாமல் தேம்பி அழுகிறாரு. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு மெய்டு வந்துட்டு டேங்க்ஸ் சார், இந்த மருந்தை கொஞ்சம் போட்டுக்கோங்க, எனக்கு எதுவும் வேணாம், நான் மருந்து போட்டால் அவன் திட்டுவான், இல்லைன்னா அடிப்பான், வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. சரி சார் நீங்கள் அழுகாதீங்க சார், உங்களை பார்த்தாவே ரொம்ப பாவமாக இருக்குது சார், தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க, நீங்கள் பேசுகிறதும் அவன் பார்த்தா உங்கள் மேலேயும் கோவப்படுவான். சரி சார் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேய்ச்சலாம் கிளம்புறாங்க. தான் ரொம்ப பாவம் வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஜேகேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு சாப்பிடாம. இப்போ ஜேகேவும் வந்துட்டாரு.
இப்போ ஜேகே தான், டே சாப்பாடு எடுத்து வை. சரி ஜேகே அப்படின்னு சொல்ல டேவும் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறாரு. அந்த சாப்பாடு தட்டை அப்படியே தட்டி விடுறது. டே என்ன சாப்பாடு செஞ்சுருக்கா, வாயில் வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை அப்படியே தட்டி விட்டு ஜேகே தான் டேவை அப்படி அடிக்கிறாரு. சின்ன மாதிரி சாப்பாடு செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அடிக்கிறாரு. இப்போ டே தான், வலிக்குது ஜேகே, அடிக்காது ஜேகே. அப்போ நான் அடுத்த தடவை நல்லா சமைக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ டே தான் அவரோட காயத்தை கண்ணாடி முன்னாடி நின்று அப்படி பார்க்குறாரு. இப்போ டே அப்படியே மயங்கி தொப்புன்னு கீழே கொடுக்குறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு டேவே எந்திரிச்சு என்னாச்சு அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்த்தா அவர் பெட்டில் இருக்காரு. இப்போ ஜேகே தான், என்னாச்சு உனக்கு? எனக்கு எதுவும் ஆகலை ஜேகே, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் எதுக்கு படுத்திருக்கோம், போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்ல. இப்போ டேவோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கு அவருக்கு. என்னாச்சுன்னே தெரியல டேக்கு. இப்போ ஜேகே தான் அதை கவனிச்சுட்டு, என்னாட்டே வர வர ரொம்ப வேலையெல்லாம் ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கா, என்னாச்சு உனக்கு? எனக்கு எதுவும் ஆகலை ஜேகே, நான் நல்லா தான் இருக்கேன். எதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் இங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ டே தான், என்னாச்சு நம்மளுக்கு, ஏன் இவ்வளோ மயக்கமாக வருது, வாமிட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் வாமிட் எடுக்கிறாரு. அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி சிங்க் ஆகுது. அப்படியே போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு, பாசிட்டிவ்னு வந்திருக்கு. இது அப்படியே ஜேகே கிட்டே சொல்லலை. இப்போ ஜேகே தான், என்னது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ஸோ நம்மளுக்கெல்லாம் இந்த பேபி வேணாம், களைச்சிடு. ஜேகே இது நம்ம பேபி ஜேகே, அதெல்லாம் நான் கலைக்க மாட்டேன். ஆனால் நீயே வச்சுக்கோ சரியா, எனக்கும் இந்த பேபிஸ்க்கும் சம்மந்தம் இல்லை சரியா? ஜேகே இப்படிலாம் சொல்லாத ஜேகே, உன்னோட பேபிஸ் தான் ஜேகே. என்னது என்னோட பேபிஸா? எனக்கு இந்த பேபிஸே வேணான்னு சொல்லிட்டு இருக்கான், புரியுதாத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ டேவோட கண்ணில் இந்த அவ்வளோ டியர்ஸ் வருது. இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது, மந்த்ஸ் பாஸ் ஆகுது. இப்போ ஜேகே உன்னை விட ரொம்ப டேவை சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்கா. டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத கூட பார்க்கல, படிக்கட்டு ஏட விடுறது, துவைக்க விடுறது, குனிய விடுறது, அந்த மாதிரி என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அத்தனை வேலையும் பண்ணுறது சைக்கோ மாதிரி. இப்போ டே தான், ஜேகே என்னால் முடியலை, நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட்டை அந்த மாதிரி என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காரு. டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத கூட கண்டுக்காமல் அவர் கூட அவ்வளோ இன்டிமேட்டாக அவ்வளோ இப்படி பண்ணிட்டு அப்படியே டேவை விட்டுருவார். டே தான் அப்படியே அழுதுட்டு ஒரு மாதிரியாகவே இருப்பார். இப்படியே 9 months ஸ்கிப் ஆகுது. இப்போ டே தான் அப்படியே அந்த டேபிளை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது டேக்கு அப்படியே சடனாக பெயின் வருது, டெலிவரி பெயின். இப்போ டேக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது கூட தெரில. ஜேகே வீட்டில் தான் இருக்கார். ஜேகே ஜேகே வலிக்குது ஜேகே அப்படின்னு சொல்ல, வலிக்குதா, நீ தானே இந்த பேபி வேணும்னா நீயே பார்த்துக்கோ, எதுக்கு பேனே இழுக்கிறேன். ஜேகே வலிக்குது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கி விழுகா. இப்போ ஜேகேக்கு வேறு வழியே இல்லை. அப்படியே டேவை தூக்கிட்டு போகிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோன்னே, யார் இவரோட ஹஸ்பண்ட், கொஞ்சம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகேவும் வந்தார். என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, ஒழுங்காக சாப்பாடு கொடுக்குறதில்ல, ஒழுங்காக பார்த்துக்கிறதில்ல, ஒழுங்காக அவங்க டைமுக்கு மெடிசன் எடுத்துக்கிறாங்களான்னு தெரியல, எதுவுமே தெரியலை. பேபி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு, அண்ட் டேவும் கிரிட்டிக்கலாக இருக்கான். இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு டாக்டர் தான் ஜேகே பிடிச்சி அப்படி திட்டிகிட்ருக்காரு. ஜேகேக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது தான் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் ஆகுது. இப்போ ஜேகே தான் அப்படி அழுகிறாரு. டாக்டர் எப்படியாவது என்னோட டேவை காப்பாற்றிடுங்க. இப்போ இப்படி சொன்னீங்கன்னா எப்படி காப்பாற்றுறது? நீங்கள் தானே அவரோட ஹஸ்பண்ட், நீங்கள் தானே அவரை பார்த்துக்கணும், நல்லபடியாக நீங்கள் தான் பார்த்துக்கணும். இப்படி சைக்கோ மாதிரி அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காருன்னு கூட தெரியாமல் செக்ஸியாக இன்டிமேட்டாக இருந்துட்டு அவரை என்னென்ன வேலை வாங்கக்கூடாதோ அத்தனை வேலையும் வாங்கிட்டு அவர் இப்படி ஒரு கண்டிஷனில் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு டாக்டர் தான் ஒரு மாதிரி சொல்ல. ஜேகேலாம் உடஞ்சி போய் அழுகிறாரு. டாக்டர் டாக்டர் என்ன பண்ணது
தப்பு தான் டாக்டர். நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டீங்களா? தயவு செஞ்சு இது தெரியாமல் பண்ணிட்டேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. பாவம் அவர் என்ன பண்ணுறாரோ தெரியல. அவர் வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார். பேபி இல்லாட்டி அவர் இந்த 2 பேத்துல யாராவது தான் ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும். உங்களுக்கு யார் வேணும்? என்னோட தேவை மட்டும் கொடுத்துருங்க டாக்டர். எனக்கு இந்த பேபிஸ் கூட வேண்டாம். என்னது? சரி, நாங்கள் ட்ரை பண்ணுறோம் 2 பேரையும் காப்பாற்ற அப்படின்னு சொல்லி டேக்கு வந்து டெலிவரி ஆகிற அவருக்கு வந்து ஒரு பாய் பேபி பிறக்குது. இப்போ ஜேகே கையில் அந்த பேபியை கொடுக்க இப்போ டாக்டர் தான் வெளியே வந்துட்டு டே கொஞ்சம் சீரியஸாக இருக்கார். அவர் கொஞ்சம் கோமாக்கு போயிட்டார். என்னது? என்னோட டே கோமாக்கு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படி கத்தறி அழுகிறாரு. இப்போ அந்த டாக்டர் தான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு டேவை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். பார்க்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த ஆண்டவர் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இப்போ ஜேகே தான் அழுதுகிட்டே அப்படியே டேவை கண்ணாடியிலேருந்து பார்த்துட்டே இருக்காரு. டேஸ்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. டேவும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகுறாரு. இப்போ ஒன் டே டே தான் கண்ணை முழிக்கிறாரு. கண்ணை முழிச்சு பார்த்தா ஜேகே தான் டேவை கையை பிடிச்சிட்டு அப்படி தூங்கியிருப்பார். டே இதை பார்த்துட்டு அழகாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஜேகேவும் கண்ணை முழிச்சிட்டு டே உனக்கு எதுவும் ஆகலைல்ல? எனக்கு எதுவும் ஆகலை ஜேகே. ஏன் இப்படி அழுகிற? சாரி டே, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் டேவை ஹக் பண்ணிட்டு அப்படி அழுகிறாரு. இப்போ டே தான் சரி ஜேகே, ஒன்றும் இல்லை, எல்லாமே நான் மறந்துட்டேன், பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்ல. சாரி டே, நான் இவ்வளோ நாள் உன்னை சித்திரவதை பண்ணதுக்கு ஐ எம் ரியலி சாரி. நம்ம பேபிஸோட நம்ம ஹாப்பியாக நம்மளோட லைஃப்பை வாழலாம். என்னை அக்செப்ட் பண்ணிப்பியா? எப்பயுமே நீ எனக்கு மட்டும்தான் ஜேகே, நான் உனக்கு மட்டும்தான், புரியுதா? நான் எப்பயுமே உன்னோடது தான். நான் உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அப்படியே ஜேகேவோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண ஜேகே அப்படியே பேக் கிஸ் பண்ணுறாரு. இப்போ டே தான் நம்ம இங்கேருந்து கிளம்பலாமா? சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு 2 பேரும் அப்படியே அவங்களோட மேன்ஷன் போயிட்டு அவ்வளோ ஹாப்பியாக அந்த பேபிஸ் கூட இருக்காங்க. லைஃபு அவ்வளோ ஹாப்பியாக போகுது. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த ஒன் ஷாட்டை எங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன். ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன். பை பை.